ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தூத்துக்குடி மார்க்கெட். இட்லி மாவு இல்லைன்னு கவலை வேண்டாம். ரவையை வச்சு ஒரு இட்லி பண்ணிடலாம். அதுக்கு தான் நான் இப்போ ஒரு கப் ரவை, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை இவ்வளோ வெட்டி வச்சுருக்கிறேன். அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பை போட்டு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்சுருக்கிற பொருளெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ரவையை போட்டு நல்லா வறுக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வறுத்து ரவை ரெடியானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை கப் தயிர், தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊற வச்சு கொஞ்சம் நேரம் ரவை ஊறினதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றுற மாதிரி இந்த மிக்ஸை ஊற்றி அவிச்சு எடுத்துருங்க. சூப்பரான ரவா இட்லி ரெடி. இதுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கி சட்னி ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.